ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சவ் பேஸ் பண்ணி ஒரு செமையான ரெசிபி பார்க்கலாம். இப்போது சவ் எடுத்துகிட்டு நல்லா தோடெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 வெள்ளைப்பூடை தட்டி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலாத்தூள். இது கூட நம்ம இப்போ ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சவ் ஃபிங்கர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மாவெல்லாம் சவ் நல்லா பிடிச்சிடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் பொரிச்செடுக்கிறதுக்காக தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கார்ன்ஃப்ளெக்ஸை கொஞ்சம் இது மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த சவ் ஃபிங்கரை ஒவ்வொரு பீஸாக எடுத்து கார்ன்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி ஹீட்டான ஆயிலில் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற சவ் ஃபிங்கரையும் கார்ன்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மொத்தமாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்து நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர்றதுக்காக திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த சவ் ஃபிங்கர் ஃப்ரையை சாப்பாட்டுக்கு சைடிஷாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வந்தோடனே இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவ் ஃபிங்கர் ஃப்ரைக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.